போன பாட்டில் நம்ம என்ன பார்த்தோம்? யாசகர் கேட்குறவர் தம்பியோட வீட்டில் நைட்டு தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கிட்ட பிறகு என்னாச்சு, மறுநாள் காலையில் அவர் எப்பயும் போல் ரெடி ஆகிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். கிளம்பி போன பிறகு தான் அவருக்கு தோணுச்சு, நம்மளுக்கு ஒரு உதவி செஞ்ச அந்த தம்பியை நம்ம எதுவுமே கொடுக்காம போகிறோமே, அவருக்கு எதனா கொடுக்கலாம் அப்படின்னு தோணிட்டு அவர் வீட்டுக்கு போய் பார்த்துருக்காரு. பார்த்தா அங்கே தம்பி இல்லை, அது பதில் அண்ணன் தான் இருந்தார். அண்ணன்கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்துட்டு இது உங்கள் தம்பி வந்தால் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊரை விட்டு போயிட்டார். அண்ணன் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, இது என்னடா இது, ஏதோ புதையலை எழுதியிருக்கு போலையே, இதுக்கு சும்மா எல்லாம் அந்த புதையலை போய் எடுத்துட முடியாது இல்லையா? மோஸ்ட்லி புதையல்னால் என்ன இருக்கும், ஒரு கொஷின் இருக்கும், அந்த கொஷினுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல போய் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அண்ணனுக்கு அவ்வளோ மூளை கிடையாது, அதுக்கான ஆன்சர் பண்ணுறதுக்கான அறிவு அவனுக்கு கிடையாது. அவனுக்கு என்ன தோணுச்சு, சரி இந்த கொஷின் எடுத்துகிட்டு போய் நம்ம தம்பிக்கிட்டே சொல்லிடலாம் அப்படின்ட்டு தம்பிக்கிட்ட போய் அந்த கொஷினை கேட்டோடனே அவன் சரியான ஆன்சரை கொடுத்தான். அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு அண்ணன் போய் அண்ணன் அந்த புதையல் எடுத்து பெரிய பணக்காராயிட்டான். அது ஆன பிறகு என்னாச்சு, இப்போ அந்த பேப்பர் அவனுக்கு தேவை கிடையாதுன்னு அவன் தூக்கி போட்டான். பொதுவாகவே நம்மளுக்கு வாழ்க்கையில் நம்ம யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த இயற்கை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருச்சுன்னா அது எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிடும். ஸோ அந்த லெட்டர் அப்படி இப்படி சுற்றி கிட்டி கடைசியில் தம்பி கையிலே மாட்டிடுச்சு. தம்பியில் மாட்டின உடனே தம்பி அதை படித்து பார்த்த உடனே அவனுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த கொஷினை தான் நம்மளுக்கு அண்ணா அன்னைக்கு கேட்டான் இல்லையா, அவன் கேட்டு இதில் ஏதோ புதையல் இருந்து எடுத்துட்டுக்கிறான் போல். புதையலை மட்டும் இல்லாமல் அவனோட சொத்து சுகம் அத்தனையுமே ஏமாற்றி நம்ம அண்ணன் நம்மளை ஏமாற்றிட்டுருக்கான் அப்படின்றத பர்ஃபெக்டாக அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்படி தெரிஞ்ச உடனே தம்பியால் அந்த வேதனையை தாங்க முடியல. நம்ம கூட பிறந்த அண்ணனே நம்மளை துரோகம் பண்ணிட்டானே, அப்படி என்ன நம்ம அவனுக்கு பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனைக்குள்ளாகி ரொம்ப டிப்ரெஷனுக்கு போய் அவனை கஷ்டப்பட்டுட்டு அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் அதை நினச்சி அழுது ரொம்ப நொந்துட்ட பிறகு இந்த விஷயம் கேள்விப்பட்டு அந்த யாசகர் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணார் இல்லையா தம்பி, அவர் மறுபடியும் தம்பியை பார்க்க வந்திருக்கார். தம்பியை பார்த்துட்டு, என்ன தம்பி நீங்கள் இப்படி இருக்கீங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே என்ன ஆச்சு அப்படின்றது நம்ம அடுத்த